எல்லாருக்கும் வணக்கம். நான் கவிராஜ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியும் இருக்குது. ஸோ என்னோட சப்ளையர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிட் 35 to 40 years old people அண்ட் அவங்க வந்துட்டு இன்னும் கேட்டலாக்ஸ் அனுப்பிச்சு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் சடன்லி ஒரு நாள் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஐ ஜஸ்ட் டோல்ட் இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து கேட்டலாக்ஸ் இருக்குது, ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம், யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஹி ஃபெல்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தாட் மேபி ஐ ஷேர் இட் வித் யூ அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை சர்வீசஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஃபீச்சர்ஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ நான் அவுட்ரைட் அப்படியே வாட்ஸ்அப்குள்ளேயே பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சு இருக்கல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ஃபீச்சராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸும் வந்துட்டு உள்ளே இன்டெகிரேட் ஆக போகுது. ஸோ அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கேட்டலாக்ஸை பார்த்து பே பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு குட்டி வெப்சைட்டை வந்துட்டு ஃபோன்லேயே வச்சுருக்கிற மாதிரி கண்டிப்பாக வரும். அது கண்டிப்பாக வரும். வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு தயாராகிக்குங்க. ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்குள்ளே போங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கிறது கேட்லாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த கேட்லாக் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்க முடியும். ஃபைல்சி அதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருந்ததுனாலும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த 3 புள்ளி இருக்கும். ஸோ அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி பிஸ்னஸ் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா கேட்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கீழே ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் வந்துட்டு ஆட் பண்ணுற பட்டன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய ஃபீல்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துக்கலாம், ப்ராடக்டோட கோட் கொடுத்துக்கலாம், ப்ரைஸ் கொடுத்துக்கலாம், பேர் கொடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருந்தது அப்படின்னா மற்ற வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறவங்க கேட்லாக்ஸை டைரெக்டாக போய் வியூ பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கேட்லாக் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி முடித்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி மேலே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் யாருக்குனாலும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிட்ருக்கணுங்கிறதுல அமௌண்ட்டும் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் நாளைக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் வரும்போது அதுலேயே பேமெண்ட் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பென்சில் பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ அதில் நீங்கள் உங்களோட பிராண்டோட பிக்சர்ஸ் வச்சுக்கலாம், கம்பெனி நேம் அண்ட் ஒரு ஷாப்பிங் ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு இமேஜ் போட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ அதில் நம்ம பிஸ்னஸோட டிஸ்கிரிப்ஷன், பிஸ்னஸோட அட்ரஸ், லொக்கேஷன் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாமல் அவங்களே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா லொக்கேஷன் அவங்களே பார்த்து வந்துக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவே மெசேஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவே மெசேஜும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ சேவ் வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் நம்பர் வச்சுருக்கேன், பர்சனல் நம்பர் வச்சுருக்கேன் அண்ட் நானே இதான் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு ஏதாவது ஒரு கண்டலன்ஸ்க்கு போகிறோம் இல்லை வெளியில் போகிறேன், ஆன்சர் பண்ண முடியாது, பட் மெசேஜ் பண்ணுறவங்க இம்பேஷண்ட் ஆகக்கூடாது, இல்லை வேறு யாருக்காவது மாற்றி விடணும் அப்படின்னா அவே மெசேஜ் ஆன் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெசேஜ் கொடுத்துடலாம். ஸோ இட் கேன் பி லைக் நான் இப்போது ஐ எம் நாட் அவைலபிள் ரைட் நவ், யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் இமீடியட் இன்ஃபர்மேஷன், ஆர் ஐ எம் சாரி ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர் யுவர் கால்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days லீவ் அப்படிங்கிறதுனால வில் கெட் பேக் டு யூ. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி எந்த மெசேஜ் வேணால் இருக்கலாம், அவே மெசேஜ். ஸோ அந்த டைமுக்கு மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யார் டெக்ஸ்ட் பண்ணாலும் அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, அடுத்த ஆப்ஷன் க்ரீட்டிங் மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா க்ரீட்டிங் மெசேஜில் போட்டுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது நம்பர்லேருந்து மெசேஜ் வரும்போது மட்டும்தான் வந்து போகும். அவங்களே செகண்ட் டைம் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா மெசேஜ் போகாது. ஸோ இதுதான் க்ரீட்டிங் மெசேஜ். இதில் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் என்னென்னமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், யூடியூப்பில் வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதனோட லிங்க்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி ஆகட்டும், இல்லை வர கஸ்டமருக்கு என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் க்ரீட்டிங் மெசேஜஸில் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ரிப்ளைஸ். ஸோ இந்த குவிக் ரிப்ளைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இதுலேயும் குவிக் ரிப்ளைஸ்க்குள்ளே போனீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நமக்கு என்ன மெசேஜ் வந்து அடிக்கடி அனுப்புகிறோமோ அந்த மெசேஜை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்கிங் நம்பர் அடிக்கடி அனுப்புவோம், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அடிக்கடி அனுப்புவோம். அப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் வரும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ புதுசாக வந்துட்டு ஸ்டார்டட் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் I'll tell you most recent இது ஸ்டார்டட் செல்லிங் ஒரு கட்டர் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர கொஸ்டின்ஸ் என்னென்னா இதனோட வெயிட் என்ன, டயமீட்டர் என்ன, அண்ட் யூனோ நைஃப் மார்க்ஸ் விழுகுமா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒரு தடவை இந்த குவிக் ரிப்ளை மெசேஜில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா, ஸோ ஷார்ட் மெசேஜில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அது என்னென்னா, நம்ம மெசேஜ் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு பேக்ஸ்லாஷ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அதில் மேலே டிஸ்பிளே ஆகிற நேம். ஸோ ஐ திங்க் யூ கேன் see it. பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள், ஒரு இஃப் பாசிபிள் சைடில் ஒரு இதுவும் கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஷார்ட்கட்டில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் தி கட்டர், இல்லைன்னா வுட் கட்டரோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ வுட் கட்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம்னா அந்த வுட் கட்டர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ள டயமீட்டர், திக்னஸ், வெயிட்டு, ஸோ ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு வெயிட்டு, என்ன வுட்டில் பண்ணது, நைஃப் மார்க் விழுகுமா விழுகாதா, இது எல்லாமே போட்டுக்கலாம். அது கூட வேணும் அப்படின்னா ப்ராடக்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து ஃபிசிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா வீடியோ எடுத்து அந்த வீடியோ லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் சேர்ந்துடும். அண்ட் நமக்கும் வந்து டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இது வந்து செக்மெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸு, ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லேபிள்ஸுங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வரும். அண்ட் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்லேயே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் யார் கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிடும். பிகாஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரிசையாக காட்டும். அதை வந்துட்டு ஒவ்வொன்றா லேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் லேபிள் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த சேட்டை லேபிள் பண்ணணுமோ அதை வந்து கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். மேலே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் லேபிள்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த லேபிள்ஸ்க்கான டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே. ஸோ திஸ் இஸ் லேபிள்ஸ். அடுத்தது வந்து சாட் லிங்க். ஸோ விசிட்டிங் கார்டு ஏதாவது அடிக்கிறோம், இல்லை வந்துட்டு யாராவது எங்காவது சேட் பண்ணணும், ஈஸியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோடு வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் யார் இந்த கோடை ஸ்கேன் பண்ணாலும் டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இது வாட்ஸ்அப்போட வாட்ஸ்அப் பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஐ ரியலி திங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி டிஜிட்டலில் உங்களோட ஒர்க்கை கம்மி பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கொண்டு வரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பை.
ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until the next video, see you. Bye-bye. Take care.